சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. நடு ரோட்டில் கதறும் ஸ்டாலின், பரிதாப நிலையில். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அரசியல் களம் இப்போதே கொதிக்க துவங்கிவிட்டது. வழக்கமாக தேர்தல் என்றாலே போட்டி பெரும்பாலும் 2 கட்சிகளுக்கு தான் இருக்கும். ஆனால் சமீபத்தில் வெளியாகியிருக்க சில கணக்குகளையும் தகவல்களையும் பார்த்தா இந்த முறை அந்த நிலைமை அப்படியே தொடருமா என்ற கேள்வி வந்திருக்கு. அதாவது பாரம்பரியமாக அரசியலமைப்பில் சில கவனிக்கத்தக்க மாற்றங்கள் உருவாகி வருவதை இந்த தரவுகள் சுட்டி காட்டுது. அதாவது அரசியல் பகுப்பாய்வு நிறுவனமான பேராவில் சமீபத்தில் ஒரு விரிவான ஆய்வு நடத்தியிருக்கு. ஹைதராபாத்தை சேர்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த அரசியல் நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் தேர்தல் கணிப்பு நிறுவனமான KK சர்வேஸ் அண்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் நிறுவனம் ஒரு அங்கமாகவே இந்த பேராவில் செயல்பட்டு வருது. இந்த நிறுவனம் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கி சுமார் 70 லட்சம் வாக்காளர்களிடம் கருத்து சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் 30,000 பேரிடம் மாதிரி கணக்கெடுப்பு செய்யப்பட்டு இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளதா தெரிகிறது. அதன்படி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திமுக 41.5% வாக்கு ஆதரவோட முன்னிலை வகிக்குது. மேலும் அஇஅதிமுக 36.2% வாக்குகளும். இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு பிறகு 3வது இடத்துல சமீபத்தில் அரசியல் அங்கிகளில் காலடி வச்சிருக்க தாவேகா இருப்பதா அந்த கணக்கெடுப்பு கூறுது. அதாவது 13.6 வாக்கு ஆதரவை பெறும் வாய்ப்பு தாவேகாவுக்கு உள்ளதாகவும் அந்த ஆய்வு மதிப்பிடப்படுகிறது. இதுவரை மாநில அளவில் 3வது வாக்கு வங்கியை தக்க வச்சிருந்த நாம் தமிழர் கட்சி 7.9 வாக்குகளுடன் அடுத்த நிலைக்கு, அதாவது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதாகவும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அது மட்டுமில்ல, 41.5 மற்றும் 36.2 என்ற வாக்கு சதவீதங்கள் சேர்ந்து மாநில வாக்காளர்களில் பெரும்பான்மையான ஆதரவை இந்த 2 கட்சிகளே கட்டுப்படுத்துது. மேலும் அதே சமயம் 13.6 என்ற தாவேகாவின் வாக்கு சதவீதத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது அரசியலில் மிக சிறிய எண்ணிக்கையாகவும் கருதப்பட முடியாது. ஒரு புதிய கட்சிக்கு இதுவே ஒரு முக்கியமான ஆரம்ப அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சென்னை அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே தற்போது மாற்றம் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. தலைநகர் சென்னை எப்பவுமே திமுகவின் கோட்டையாகவே இருக்கு. ஆனால் சென்னையில் சில தொகுதிகள் திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேகா இருக்கு. ஒருவேளை தாவேகா NDAவோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக அது திமுகவுக்கு ஆபத்து தான் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால தான் ஸ்டாலின் நடு ரோட்டில் வீழ்ந்து கதறனா கூட கண்டிப்பாக மக்கள் யாருமே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது.